ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் த ரெக்கிங் க்ரூ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூவை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த படத்தில் நடிச்சிருந்திருக்க கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா நம்ம பட்டிஸ்டாவும் அண்ட் வந்து ஜேசன் மாமாவும் தான் நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் இந்த படத்தில் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு அந்த படத்தை போய்ட்டு வந்து பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் தான் அந்த படத்தையே வந்து எடுத்துருந்துருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்தில் வால்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து இறந்து போகிறாங்க. இப்போ இறந்து போனால் அந்த கேரக்டர் அவங்க பையனுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்ச அந்த 2 மகன்கள் வந்து எப்படி அந்த கேரக்டர் வந்து இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வந்து அவங்களுக்கே வந்து வருது. ஸோ அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து அந்த ஒரு மர்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு வந்து தேடி போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னெல்லாம் நடந்தது, அவங்க சந்தித்த விஷயங்கள்லாம் வந்து என்ன, ஸோ அதை வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் மூவியாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மெயினான ஆக்ஷன் பிளாக் மூவி அப்படின்னா எதுக்காக நம்ம போய்ட்டு வந்து அந்த படத்தை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு தான் அந்த படத்தை வந்து எல்லாருமே போயிட்டு வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சும்மா தெரிக்க விட்டுருந்தாங்க. படத்தில் வந்து 4-5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து உள்ளே வந்து வரும். ஸோ அந்த 4-5 ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து படத்தில் வந்து வந்திருக்கு. மெயினாக வந்து ஒரு ஹைவே சீக்வன்ஸ்லாம் வந்து படத்தில் வந்து இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதமும் அவ்வளோ அல்டிமேட்டாக அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து ஃபுல் ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கொரியோகிராஃபும் அந்த சூப்பராக வந்து வந்திருக்கு. அண்ட் வந்து கேரக்டர்ஸ் டிசைன்ஸ் வந்து பொறுத்தளவுக்கு நம்ம தேவ் பட்டிஸ்டா அவரோட கேரக்டர் ஆகட்டும் அண்ட் ஜேசன் மேமாவோட கேரக்டர் ஆகட்டும், இவங்க 2 பேருக்கும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஆகவே ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு கேரக்டர் டிசைன்ஸ் வந்து இருந்துட்டு 2 பேரும் வந்து ஒன்றா வந்து களத்தில் வந்து இறங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னில் இந்த கதையை வந்து ட்ரை பண்ணதுங்கிறது படத்துக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த கேரக்டர் டிசைன்ஸும் வந்து நல்லாவே வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து 2 பேருமே வந்து அல்டிமேட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 பேர்த்தோட அந்த ஒரு ஆக்ஷன் மோடு வந்து போகும்போதெல்லாம் வந்து சும்மா தெரிக்குது படம். அண்ட் வந்து படத்தோட கதையை வந்து ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த கொலைக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் வந்து படத்தில் அழகாக வந்து எடுத்து வந்து சொல்லிட்டு ஸோ அந்த கேரக்டர்ஸ் வந்து போயிட்டு அந்த ஒரு வில்லனை வந்து எப்படி வந்து காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இதில் டெக்னிக்கலாகவும் வந்து நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் நல்ல ஒரு மேக்கிங்கையும் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் வந்து கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் வந்து ஸ்டன்ட்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதமாக இருக்கட்டும், அண்ட் வந்து விஷுவல்ஸ் வைஸாக இருக்கட்டும், அண்ட் அங்கங்கே வரக்கூடிய அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து கேமரா ஆங்கிள்ஸ் வந்து அதில் வந்து ட்ரை பண்ண விதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டிஐ கலரோட ஒர்க்கும் சரி எல்லாமே வந்து ஹை ஸ்டாண்டர்டில் தான் அப்புறம் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால டெக்னிக்கல் சைடு வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூட் தான் வந்து இருந்திருக்கு. அதனால் ஒரு ஹை குவாலிட்டி படம் பார்த்த ஒரு ஃபீலை இந்த படம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். மெயின் லீடாக பண்ணியிருந்தது அப்படின்னா 2 கேரக்டர் தான் நம்ம சொன்ன மாதிரி பட்டிஸ்டா அண்ட் வந்து ஜேசன் மேமாவோட கேரக்டர். ஜேசன் மேமாவெலாம் வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே வந்து குடிச்சிக்கிட்டே தான் வந்து திரிகிற மாதிரியே தான் அவரோட கேரக்டர் வந்து இருந்தது. பட் வந்து படம் முடியும் போது 2 கேரக்டருக்குமே ஒரு ஆர்க் ஒன்று வந்து இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ரைட்டிங்கில் அந்த 2 கேரக்டருமே வந்து அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ வந்து நெகட்டிவ் சைடு வந்து வருவோம். இந்த படத்தோட கதை வந்து ஒரு சிம்பிளான கதையாக வந்தாலும் அதை வந்து முழுக்க வந்து ஒரு ஆக்ஷன் ப்ரெசன்டேஷனில் வந்து அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எஃபெக்டிவாக வந்து படத்தில் வந்து வந்திருந்தாலும் ஒரு 4-5 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வந்து படத்தில் வந்து இருக்குது. பட் ஆனால் அந்த 4-5 ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து அந்தளவுக்கு நம்மளால் ரசிக்க முடிஞ்சாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா படத்தோட கதை, அந்த கதையை தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து கதைங்கிறது ரொம்ப சிம்பிளான கதை. அதை வந்து அப்பாவை கொன்னவனை பழிவாங்க 2 மகன்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான கதையாக வந்து இருந்தாலும் இந்த ஒரு சிம்பிளான கதையை வச்சுட்டு இவங்க டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து யோசிக்கல. அண்ட் கதையிலையும் வந்து ரைட்டிங்லேயும் வந்து பெருசாக வந்து மெனக்கடலை அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போது தெரியுது. முழுக்க வந்து ஆக்ஷன் மோடில் தான் அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸை மட்டுமே வந்து மையப்படுத்தி அதை நம்பியே வந்து இந்த படத்தை வந்து ஓட்டியிருந்திருக்காங்க. இது நடந்துச்சா ஸோ இப்போ வந்து அடுத்து இதுதான் வந்து நடக்கும் பாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அடுத்தடுத்த சீன்ஸை கூட உங்களால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து படம் ப்ரெடிக்டபிளாக தான் வந்து போயிருந்திருக்கு. ஏன்னா அந்த படத்தில் உள்ள திரைக்கதையும் வந்து ரொம்ப மேலோட்டமாக தான் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய வில்லன் கேரக்டரும் வந்து பெருசாக வந்து டிசைன் பண்ணல. 2 கேரக்டர் வந்து நல்லா வந்து எழுதியிருந்தாங்க. லீடு கேரக்டர் வந்து நல்லா எழுதிட்டு வில்லன் கேரக்டர் வந்து சப்பையாக தான் வந்து எழுதி முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து கொடுத்துருந்தது. அண்ட் வில்லன் கேரக்டருக்கான பெர்ஃபார்மன்ஸ் அவர் சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணியிருக்காரு. பட் ஆனால் என்னமோ பெருசாக வந்து அந்த ஒரு ரைட்டிங்கில் அந்த ஒரு வில்லன் கேரக்டர் வந்து நல்லா எழுதலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் அந்த படம் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அந்த வில்லன் கேரக்டரை பார்க்கும்போது ஒரு ரொம்ப முக்கியமான வில்லன் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தில் உள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸை நம்ம வந்து சொல்லிட்டோம். ஏன்னா வந்து ஆக்ஷன் மோடில் இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் அந்த படத்தில் ஒரு ஹைலைட்டாக வந்து இருந்ததே தவிர திரைக்கதையிலையும் அண்ட் வந்து கதையிலையும் வந்து பெருசாக வந்து கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போது நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். நீ ஒரு ஆக்ஷன் லவராக வந்து இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஆக்ஷன் வைஸ் வந்து இந்த படம் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபைடு வந்து பண்ணும். அண்ட் பெருசாக வந்து கதையெல்லாம் வந்து பார்த்துட்டு உன்னிப்பாக வந்து டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்லாம் வந்து இருக்கணும், ப்ரெடிக்டபிளாக இருக்கக்கூடாது அப்படிலாம் வந்து நினச்சிங்க அப்படின்னா ஓகேவான ஒரு வாட்சை தான் அந்த படம் வந்து இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக அந்த படம் வந்து ஒரு ஓகேவான ஃபீலாக தான் அந்த படம் வந்து கொடுத்துருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபைடு படம். அதனால் வந்து ஏ சர்டிஃபைடு படம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஃபேமிலியோடலாம் வந்து ட்ரை பண்ண முடியாது.
தனியாக இருக்கும்போது இந்த படத்தை வேணால் நீங்கள் ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. அதனால் வந்து தமிழ் டப்பிங்கில் அந்த படம் வந்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆடான அட்வான்டேஜ் பாயிண்ட். ஸோ அதனால தான் நம்ம மெயினாக அந்த படத்தை வந்து சொல்லியிருந்திருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இந்த படம் வந்து கொடுத்துருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.